முதலில் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதன் பிறகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் தலைமைச் செயலகத்தில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு ஜெயக்குமார் அவர்கள் பத்திரிகையாளர்கள் மத்தியில் பல்வேறு முக்கிய விஷயங்களை குறிப்பிட்டார். இதுகுறித்த மேலும் விவரங்களை பதிவு செய்வதற்காக எமது தலைமை செய்தியாசிரியர் திரு ரெங்கராஜ் பாண்டே அவர்கள் இணைப்பில் காத்திருக்கிறார். வணக்கம் திரு பாண்டே. சற்று முன்னர் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் பத்திரிகையாளர்கள் மத்தியில் பேசினார். அப்போது பல விஷயங்களை குறிப்பிட்டார். முக்கியமாக ஏற்கனவே எடுக்கப்பட்ட முடிவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, தினகரன் அவர்களை யாரும் சார்ந்திருக்க போவதில்லை, யாரும் அவரை சென்று பார்க்க போவதில்லை என்று தெரிவித்திருந்தார். இது இரு அணி இணைப்பிற்கு இவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இது இரு அணிகள் இணைப்புக்கு தயார் என்பதை தாண்டி 3 அணிகள் அப்படிங்கிறதுக்கான ஒரு அச்சாரம் அப்படின்னு தான் நம்ம அரசியல் பார்வையாளர் கருதுறாங்க. இதற்கான அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, இன்று காலையில சென்னையில இருந்து கிளம்பும் போது 2 அணிகள் இணைப்புல எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படிங்கிறனால நான் களமிறங்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. நான் ஒதுங்கி இருந்து பிரயோஜனப்படல. அதனால நான் கட்சியும் ஆட்சியும் வழிநடத்துவதற்காக பொதுச்செயலாளருடைய வழிகாட்டுதலோடு துணை பொதுச்செயலாளர் நான் களமிறங்குவேன் அப்படின்னு திரு டிடிவி தினகரன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். இப்ப திரு ஜெயக்குமார் அவர்கள் மீன்வளத்துறை மற்றும் நிதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஜெயக்குமார் அவர்கள் அதிமுக மிக மூத்த உறுப்பினராக இருக்கக்கூடியவர், முன்னாள் சபாநாயகராக இருந்தவர், ஒரு மிகப்பெரிய கட்சியினர் மத்தியில மிகப்பெரிய பரிச்சயம் கொண்டவர். அவர் ஒரு தெளிவா சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், ஏப்ரல் 17 எடுக்கப்பட்ட முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. திரு தினகரன் மற்றும் அவருடைய குடும்பத்தினரை, அதாவது சசிகலா உட்பட திரு தினகரன் உள்ளிட்ட குடும்பத்தினர் ஒட்டுமொத்தமாக அத்தனை பேரும் கட்சியிலிருந்து ஒதுக்கி வைப்பது அப்படிங்கிற முடிவில் உறுதியாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான். இதுல நீங்க கவனமா பார்க்க வேண்டியது, கட்சியுடைய விதிகளின் அடிப்படையில சில விஷயங்கள் எழுத்துப்பூர்வமா செய்ய முடியாது. எனவே சில சொல்லுவாங்கல்ல, சட்டசபையில விதிகள் ஒன்றாக இருக்கும், மரபு ஒன்றாக இருக்கும். விதிகள்ல இல்லாத விஷயங்கள் கூட மரபாக இருந்தால் கடைபிடிக்கக்கூடியது சட்டசபையில் வழக்கமா இருக்கும். அதுபோல அதிமுகவை பொறுத்தவரை பொதுச்செயலாளர் நீக்கக்கூடிய அதிகாரம் அதிமுக யாருக்குமே கிடையாது. அதனால பொதுச்செயலாளர் தான் யாருனாலும் நீக்கலாம். பொதுச்செயலாளர் நீக்கணும்னு நினைச்சா யாருனாலும் நீக்கக்கூடிய அதிகாரம் உண்டு. பொதுக்குழு எடுக்கக்கூடிய முடிவை கூட மாற்றக்கூடிய அதிகாரம் பொதுச்செயலாளருக்கு உண்டு. அந்த மாதிரியான ஒரு விதிமுறைகளை அதிமுகவுடைய சட்டத்திட்ட விதிகள் கொண்டிருக்கின்றன. அதிமுக இவர்கள் சொல்லக்கூடிய அம்மா அணி அப்படிங்கிற அந்த அணிக்கு பொதுச்செயலாளர் தற்போதும் சசிகலா தான் நீடித்து வருகிறார். அவரால் நியமிக்கப்பட்ட திரு தினகரன் துணை பொதுச்செயலாளர் நீடித்து வருகிறார். சோ கட்சியிலிருந்து இவர்களால் ஒதுக்கி வைக்க முடியும், அவர்களோடு புழங்காமல் இருக்க முடியும், பழகாமல் இருக்க முடியும், பேசாமல் இருக்க முடியும், தொடர்பு கொள்ளாமல் இருக்க முடியும். ஆனால் அவர்களை கட்சியிலிருந்து நீக்குவதாக அதிகாரப்பூர்வமாக எழுத்துப்பூர்வமான முடிவுகளை அறிவிப்புகளை வெளியிட முடியாது. ஏற்கனவே ஏப்ரல் 17 கூட இதே போல திரு ஜெயக்குமார் அவர்களை ஒட்டுமொத்தமாக திரு டிடிவி தினகரன் குடும்பத்தினரை கட்சியிலிருந்து ஒதுக்கி வைப்பதாக கூறினாரே தவிர நீக்குவதாக கூறவில்லை. டெல்லியில ஏர்போர்ட்ல கிளம்பும் போது திரு டிடிவி தினகரன் கூட இதே வார்த்தை சொன்னார், என்னை கட்சியிலிருந்து யாரும் நீக்கல அப்படின்னு தான் சொன்னார். நீக்குவதற்கான அதிகாரம் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட வேண்டும். அது பொதுச்செயலாளர் மட்டும் தான் வெளியிட முடியும். ஒரு கட்சியில இருந்து உறுப்பினராக நீக்கக்கூடிய அதிகாரம் பொதுச்செயலாளர் மட்டும் தான் இருக்கு. பொதுச்செயலாளருக்கு இன்னைக்கு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அபிடவிட்ல பிரமாண பத்திரங்கள், இன்று கூட பிரமாண பத்திரங்கள் தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பிரமாண பத்திரங்கள்ல பொதுச்செயலாளர் சசிகலா மீதும் துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் மீதும் தலைமை நிலைய செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் அவர் மீதும் நாங்கள் முழுமையாக நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் அப்படின்னா இந்த 3 பேருடைய பெயரையும் குறிப்பிட்டு தான் அதிமுக இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளும் பிரமாண பத்திரம் தாக்கல் செஞ்சிருக்காங்க. அது ஒரே மாதிரியான பிரமாண பத்திரம் எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கி வாங்கப்படுது. அதுல 3 பேர் பேருமே குறிப்பிடப்பட்டிருக்குது. இதை தவிர அவர்களுக்கு வேற வழி இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க நிர்வாக ரீதியாக முதல்ல இவர் தான் பொதுச்செயலாளர், இவர் தான் துணை பொதுச்செயலாளர் ஏற்றுக்கொண்டு அதன் பிறகுதான் பொதுச்செயலாளர் துணை பொதுச்செயலாளருக்கு மாற்று ஏற்பாடு பண்ணலாமா அப்படிங்கிற பார்க்கணும். ஏற்கனவே திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எடுத்த நிலைப்பாடின்படியே பொதுச்செயலாளராக நாங்கள் சசிகலாவை ஏற்க முடியாதுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா அதிமுகவுக்கு பொதுச்செயலாளர் இல்லை என்ற நிலைப்பாடு ஏற்படும். அதிமுகவுக்கு பொதுச்செயலாளர் இல்லை என்ற நிலைப்பாடு உண்டானால் பொதுச்செயலாளர் இருந்த மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்த போது நிர்வாகிகள் என்ன யார் இருந்தாங்களோ அவங்க தான் இருக்கும். அப்ப அதிமுகவுடைய அவைத்தலைவராக திரு செங்கோட்டையன் இருக்க மாட்டார், திரு மதுசூதன் தான் இருப்பார். அதிமுகவுடைய பொருளாளராக திரு திண்டுக்கல் சீனிவாசன் இருக்க முடியாது, திரு பன்னீர்செல்வம் இருக்க முடியும். அவர் மூத்த நிர்வாகிகள் 5 பேர் கணக்குல வச்சா அதுல முதல் 1-2 நிர்வாகிகளாக திரு பன்னீர்செல்வமும் திரு மதுசூதன் இருந்துள்ளார். அப்படிங்கிறதுனால எழுத்துப்பூர்வமாக இவர்களால் சொல்ல முடியாமல் ஒரு தர்ம சங்கடமான நிலையில அதிமுக திணறி கொண்டிருக்குன்னு சொல்லலாம். அந்த பக்கம் திரு டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய திரு தங்க தமிழ்ச்செல்வன், திரு செந்தில் பாலாஜி, திரு வெற்றிவேல் இவர்கள் எல்லாமே ரொம்ப தீவிரமான நிலைப்பாடு, கர்நாடக மாநில செயலாளர் அதிமுக செயலாளர் திரு கோலேந்தி இவர்கள் ரொம்ப தீவிரமான நிலைப்பாடு எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க இது மாதிரியான முடிவெடுக்கக்கூடிய அதிகாரமே இவர்களுக்கு அதிமுக யாரும் கொடுக்க முடியாது. மாவட்ட செயலாளர்கள் நாங்க கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்க ஒரு பக்கமா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதிமுக 2 அணிகள் என்பதை தாண்டி 3 அணிகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு கொண்ட போது நம்ம இனிமே சொல்லும் போது அதிமுக புரட்சி தலைவி அம்மா, அதிமுக அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியுமா, அல்லது சசிகலா அணி, பன்னீர்செல்வம் அணி, எடப்பாடி அணி அப்படின்னு 3 சொல்ல வேண்டியிருப்பாங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. இது மாதிரி 3 அணியாக பிரிவதற்கான அதிக வாய்ப்புகளை தான் தற்போதைய நிலைமை காட்டிக் கொண்டிருக்கிறது. சுதர்சனா.